ஹலோ, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று மார்க்கெட் எப்படி இருந்தது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மார்க்கெட் நேற்று. நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ரெண்டு டார்கெட், 24,130 அண்ட் 24,250. ஃபர்ஸ்ட் டார்கெட் மேட் ஆகணும், செகண்ட் டார்கெட் பாசிபிளி மேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சிக்னல் வந்து 24,020க்கு மேலே இருக்கணும். ஓப்பனிங்கும் வந்து ஸ்லைட் கேப் அப் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி கேப் அப் ஓப்பன் ஆகி என்னாச்சு, ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்குள்ளார ஆல்மோஸ்ட் இந்த ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இது ரொம்ப கன்ஃபியூஸான சுச்சுவேஷனாக இருந்திருக்கும். சில பேர் வந்து ஹேபிட் வச்சுருக்காங்க, என்னென்னா முன்னாலே டிசைட் பண்ணிடுவாங்க மார்க்கெட் எங்கே போகும்னு சொல்லிட்டு. அந்த கண்டிஷன் மீட் ஆச்சுன்னா எடுத்த உடனே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்து ட்ரேட் எடுத்துடுறது. அந்த மாதிரி யாரும் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் வந்து பொதுவாக வெயிட் பண்ணணும். நான் வெயிட் பண்ணுவேன். மார்க்கெட் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இனிஷியல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியல் பேலன்ஸ்னால் 30 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டை வெயிட் பண்ணணும், வாட்ச் பண்ணணும். அந்த 30 மினிட்ஸோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போனால் புல்லிஷ், லோவை பிரேக் பண்ணி கீழே வந்தாலும் வந்து பேரிஷ். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ யூஸ்வலாக வந்து இனிஷியல் பேலன்ஸ்னால் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் வந்து மார்க்கெட்டை நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் ஹை லோ தான் வந்து இனிஷியல் பேலன்ஸ். ஸோ யார் எப்படி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னு தெரியலை. எனிவே இந்த ஃபாலில் வந்து நீங்கள் தப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம பிளான் படி கண்டிப்பாக வந்து இந்த ஃபுல் மூவையும் கேப்சர் பண்ணலைன்னா கூட இதில் ஒரு பாதியை வந்து கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். கண்டிப்பாக ப்ராஃபிட் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நேற்று ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் விட்டுட்டு அதை ஃபிபொனாச்சி படி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி பார்க்க போனாலும் நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் ஹை போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.6 இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏரியா வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போது அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ ஃபிபொனாச்சி படி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் எடுக்கலாம் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு நமக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தால் கூட ஓரளவு நல்ல ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சிச்சு. ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுக்கு வருவோம். நம்ம எதிர்பார்த்தபடி இந்த லாஸ்ட் வீக் சண்டே சொல்லியிருந்தோம் இல்லையா, 2 லைன் இதுக்குள்ளாரே வந்து கன்சாலிடேட் ஆகும், சைட்வேஸ் ஆகும்னு. ஒரு குட் நியூஸ் மாதிரி என்னென்னா அந்த 24,130க்கு மேலே க்ளோசிங் ஆயிடுச்சு. இன்கேஸ் ஓப்பனிங்கும் இங்கே இருந்திருந்தா இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரேட் எதிர்பார்த்துருந்துருக்கலாம். பட் ஓப்பனிங் பிலோ ஆகிட்டு அட்லீஸ்ட் க்ளோசிங் வந்து நம்மளோட அந்த ஏரியாவுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு ஃபஸ்ட் டைமாக. ஓகே, மண்டேலேருந்து இன்றைக்கி தான் நம்ம டிசைட் பண்ண இந்த 2 லைன், இந்த லைன் ப்ளஸ் இந்த கீழே உள்ள லைன் 23,880, இது ரெண்டுக்குள்ளே தான் ட்ரேட் நடக்கும்னு மண்டேல இருந்து. ஸோ மண்டேலேருந்தே அந்த இதை தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கும் வந்து புல்லிஷ் பயஸ் தான், புல்லிஷ்கான ட்ரேடை தான் வந்து ட்ரை பண்ணணும். எஃப்ஐஏ கூட நேற்று ஆல்மோஸ்ட் பையிங் செல்லிங் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. நிறையா செல் பண்ணல அவங்க. குளோபல் இஷ்யூ ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் டு நெகட்டிவ் அந்த மாதிரி தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பிளானிங் வந்து ஆக்சுவலாக புல்லிஷ் தான். ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து பிளானிங் இல்லை. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கும்போது இன்றைக்கி வந்து கேப் அப் தான் ஓப்பன் ஆக போகுது கன்ஃபார்ம். இன்கேஸ் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலுமே ஃபஸ்ட்டு 2-3 கேண்டில்லே வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ நேற்று நம்ம சொன்ன இந்த 24,130 இருக்கு இல்லையா, ஃப்ரம் மண்டேலேருந்தே சொல்கிறோம். ஸோ இந்த லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இந்த லைனுக்கு கீழே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொரு விஷயம், இதே லைன் தான் வந்து நேற்றைய ட்ரேடிங்கில் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். நிறையா ட்ரேட் நடந்த ப்ரைஸ் வந்து 24,130. ஸோ இதை வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து நம்ம இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஒரு 2 டார்கெட் இருக்குது, 24,280 அண்ட் 24,370. இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால மார்க்கெட் மேபி வீக்கெண்ட் வர்றதுனால நிறைய பையிங் நடக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 டார்கெட்டையுமே மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சப்போர்ட் வந்து இதை கன்ஃபார்மாக பண்ணிக்கோங்க, 24,130. இதை பிரேக் பண்ணுறதுக்கெல்லாம் சான்சஸ் மேக்ஸிமம் இல்லை. இருந்தாலும் கூட மறுபடி பிரேக் அவுட் கொடுக்கும்போது ட்ரேடு எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ இதை பிரேக் டவுன் கொடுத்துருச்சு அப்படின்ட்டு ஷார்ட் ட்ரேடு உங்களுக்கு ஓகே, அதாவது நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா கூட ஷார்ட்டில் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்டை எய்ம் பண்ணி எடுங்க. பட் மேக்ஸிமம் லாங் ட்ரேடு போகிறதுக்கான பிளானிங் தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். 2 டார்கெட், 24,280, 24,370 2 டார்கெட். இந்த 24,130 வந்து
ஓரளவு ஸ்ட்ராங் சப்போர்ட், ஓரளவில் ஒரு நல்ல சப்போர்ட்னே சொல்லலாம் இதை. அதே மாதிரி ட்ரேடிங் வந்து பெரும்பாலும் ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆனோடனே ஈவன் தோ நம்மளோட செட்டப் படி எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் உடனே ட்ரேடில் வந்து ஜம்ப் ஆகாதீங்க, உடனே ட்ரேட் எடுக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர். ஏன்னா மார்க்கெட் அந்த இனிஷியல் பேலன்ஸ் அதுக்குள்ளார வந்து மார்க்கெட் வந்து எந்த சடன் மூவ் வேணாலும் கொடுத்து நம்மளோட எஸ்எல்ல வந்து உடனே ஹிட் பண்ணிடும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஓகே, ட்ரேட் பண்ணி பாருங்கள். 2 டார்கெட், ஒரு ஸ்டாப் லாஸ். இன்றைக்கி ட்ரேட் பண்ணுங்கள், ஃப்ரைடே. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 2 நாள் ஹாலிடே வருது. ஓகே, தேங்க்யூ.